வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 டம்ளர், எண்ணெய், துருவிய ஒரு புளிப்பான மாங்காய் 1 துருவியது, மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, தேங்காய், உப்பு, வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், ஒரு பிஞ்ச் கடுகு, வரமிளகாய் 3, மஞ்சள் தூள், துருவிய மாங்காய். இப்போது மிக்ஸி ஜாரில் எல்லாமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். சாதம் செய்கிறதுக்கு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வேக வச்சு எடுக்கணும் சாப்பாடு. கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுக்கணும். இப்போது அரைக்கிறதுக்கு காட்டினேன் இல்லைங்களா, அந்த விழுது இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு தாளிக்கிறோம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் இதாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போது சாதத்துக்கு ஆட்டி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். இப்போது அரைச்ச விழுது, மாங்காய் விழுது இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா வேகணும். நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போது மாங்காய் விழுது நல்லா பச்சை வாசனை போய் திரண்டு வந்துருச்சு. இப்போது இதோட சாதம் ஆட் பண்ணணும். இது நல்லா இதானதுனால சாதம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டவ்வை அணைச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு இதோட சாதம் ஆட் பண்ணுறேன். வேக வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளறி விடணும். சாதம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இதோட கொத்தமல்லி தழையை சேர்க்க போகிறோம். இப்போது மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் சாதம் ரெடியாக இருக்குது. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.